மனுஷாளுங்களை நிம்மதியாவே தூங்க விடுறதுல வண்டி எடுக்க வேண்டிய அவசியமே இல்ல. என்னடா பாக்குற? இந்த ரேஸ்ல எப்படி நீ தான் ஜெயிக்க போற? தெரிஞ்சது தானே. அதை இப்பவே எப்படி சொல்லிட முடியும்?
ரேஸ் வச்சு பார்க்கலாம், அதுக்கப்புறம் முடிவு பண்ணலாம். எப்படி சௌரியம்? வேணாடா, தைரியம் இருந்தா அடா, அடிச்சா செத்துருவடா. எதுவா இருந்தாலும் பேச்சோட இருக்கணும். இந்த மாதிரி எல்லாம் சண்டை போடக்கூடாது சொல்லிட்டேன். அது அவ்வளவா நல்லா இருக்காது. டேய் எழுந்துடுற. ஒரு வாட்டி தோத்துட்டா ஒரு அடியே தோத்துருவியா? வா அப்புறம் பாத்துக்கலாம். சுகேஷ் மதுரை யாரு? எக்ஸ்கியூஸ் மீ டீச்சர், நீங்க என்ன கூப்பிட்டீங்களா? இங்க கொஞ்சம் பாருங்க. ஹேண்ட்ஸ் அப். நாங்க கொள்ளையடிக்க வந்திருக்கோம். டேபிள்ல இருக்கிற பணத்தை எல்லாம் மேல எடுத்து வைங்க. சொன்னா நம்ப மாட்டீங்கல்ல? நாங்க தான் கொள்ளடிக்க வந்திருக்கோம் சொல்றோம்ல, அப்புறம் என்ன சிரிப்பு வண்டி கிடக்கு? சீக்கிரம் இரு. அங்கே இருங்க, நான் சொல்ற வரைக்கும் யாரும் வராதீங்க. போலீஸ் ரவுண்ட் அப் பண்ணிட்டாங்க, ஜாக்கிரதை. ஏய் போகாத, போகாத, ஜாக்கிரதை. ஏய் நீ வந்துரு, சீக்கிரமா. என்ன தூக்கி விடுடா. அவளை பார்க்காத. ஏய் நில்லுடா. வா. என்ன தூக்கி விடு. டேய் நில்லுடா. வா வா வா, சீக்கிரம் வண்டில ஏறு. என்ன விட்டுட்டு போய்டாத. வந்து ஏறு. போலீஸ் ரவுண்ட் அப் பண்ணிட்டாங்க. வந்துரு. சாரி. பெனி, பெனி போகாத. ராக்கி, ராக்கி எங்கடா இருக்க? வாடா வா. ரேஸ் எல்லாம் எப்படி போச்சு? ஃபர்ஸ்ட் கிளாஸ். நீ வந்து பாத்துருக்கணும். ஓ ரேஸ தான் நான் நிறைய தடவை பாத்துருக்கேனே. ரொம்ப டஃபா இருந்தது. அதெல்லாம் போகட்டும் மச்சான். நான் சொன்னதை ரெடி பண்ணி வச்சிட்டியா? நீ சொன்னது யாருகிட்ட? எல்லாம் அப்பவே ரெடி ஆயிடுச்சு. வா. நீ கேட்ட மாதிரி வாக்மேனும் கேசட்டும் இதுக்குள்ள இருக்கு. அப்புறம் ட்ரெயின் டிக்கெட் ஃபர்ஸ்ட் கிளாஸ் கிடைக்கல, செகண்ட் கிளாஸ் தான் கிடைச்சது. அதையும் கவருக்குள்ள தான் வச்சிருக்கேன். டேய் மச்சான், ஒரு சின்ன ஹெல்ப் பண்றா. சொல்லு. கொஞ்சம் கடையை பாத்துக்கடா. அர்ஜென்ட்டா ஒரு பார்ட்டி கிட்ட பணம் வாங்க வேண்டியிருக்கு. உன்னோட பைக் சாவி கூட. இந்தா. டேய் மச்சான், 50 ரூபாய்க்கு பெட்ரோல் போட்டுரு. இதுக்கு நான் ஆட்டோலயே போயிருப்பேனே. தல எவ்வளவு பணம் தேர்ச்சு? கடுப்ப கலப்பாதரா, மூடிட்டு வண்டி ஓட்டு. என்னது? அப்பனா எனக்கு பங்கு கிடையாதா? ஏதாவது பங்கு கிட்ட பேசுன அவட நொங்கு எடுத்துருவேன். காசு கேட்ட உடனே துப்பாக்கி எடுத்து நீட்டுறியா? நீ யார்கிட்ட துப்பாக்கி நீட்டு எடுத்தா? எங்க தைரியம் தான் சுட பாக்கலாம். அறிவு உங்களுக்கு எப்படி வண்டி ஓட்டுறீங்க? வேற தொழில பாத்துக்க.
இதெல்லாம் உன்னால தான் வந்தது. போயிடுச்சு, 2 உயிர் போயிடுச்சு. அநியாயமா உன்னால 2 உயிரா போயிடுச்சு. பலமாத யார் உயிர் பெற உனக்கு என்ன? புரியல, பயந்தது. என்னைக்கோ போக வேண்டிய உயிர் இன்னைக்கு போச்சுன்னு நினைச்சுக்க. ஏன் சொல்ல மாட்டேன்? இடிச்சது நான் இல்ல, அநியாயமா நான் அடிச்சு தூக்குற மாதிரி தூக்கிட்டேன். உயிரோட அருமை உனக்கு என்ன தெரிய போகுது? போலீஸ்ரா! ஒருத்தரும் போலீஸ் கிட்ட மாட்டக்கூடாது. எல்லாரும் உடனே எஸ்கேப் ஆயிடுவோம். இந்த நாய்களால தான் வந்தது. வண்டி ஓட்டும் போது உன்னை எவன்டா பேச சொன்னது? நீங்க தான்டா பேசி கொடுத்தீங்க. டேய், கண்ணாடி குத்தி மூஞ்சி ஏதாவது ஆயிடுச்சா? வந்து எவனாவது பார்த்து சொல்லுங்களேன்டா. என் மூஞ்சிக்கு ஏதாவது ஆகட்டுமே, அப்ப சொல்றேன். எவன்டா அவன்? தல தல, இங்க ஒரு அடிபட்டு கிடக்குறான் தல. நம்ம இட்லி தூக்கத்துல தான் அடிபட்டுக்குது போல இருக்கு. இவனை வச்சு இங்க இருந்து தப்பிச்சிடலாம் தல. என்ன சொல்றீங்க? ஆமா தல, அதான் கரெக்ட். பின்னாடி ஏதாவது வழி இருக்கான்னு பாருடா. போ. டேய், போடா. போ. போடா. மேக மூட்டமா இருக்குது. மழை வரும் போல இது. மழை வந்தா நல்லது தானே? போலீஸ் கிட்ட மாட்டாம ரொம்ப ஈஸியா எஸ்கேப் ஆயிடலாம்ல. அட போடா, அவனுங்க எங்க போனாலும் புடிச்சிருவானுங்க. டேய், வாயை கழுவண்டா. நல்ல வாயில நார வாயம் பூந்த மாதிரி. ஏன்டா அப்படி பேசுற? சீக்கிரம் சீக்கிரமா வா. அவ்வளவு சீக்கிரம் எங்கிட்ட இருந்து தப்பிச்சிடுவியா நீ? இந்த புறம்போக்கையெல்லாம் சும்மா விடக்கூடாது. போட்டு தள்ளு தல. என்ன பண்ணணும் நீ ஒண்ணு சொல்ல வேண்டாம். ஏண்டா இது எந்த இடம்? உன் கூட தானே நானும் வந்தேன். என்ன போய் எந்த இடம்னு கேக்குற? இப்ப அது ரொம்ப முக்கியமா? போலீஸ் கிட்ட இருந்து ஒன்ன வச்சுதான் நாங்க தப்பிக்க போறோம். அதுக்குள்ள எங்கேயாவது ஓட பார்த்தா அவட பொழந்துடுவேன். உனக்கு நல்ல நேரம் நீ போயிடுச்சிங்கண்ண. தல, அவனை என்கிட்ட விடு, நான் பாத்துக்கிறேன். டேய், மறைக்காத, போடா போடா. பேய்ங்க நடமாட்டம் இருக்கிற மாதிரியே இருக்கே. பேய்ங்க நடமாட்டமா? ஏன்டா என் உயிரை இப்படி வாங்கிட்டுக்கிற? பேய்ங்க எதுவும் பகல்ல நடமாடவே நடமாடாது. அத முதல்ல தெரிஞ்சுக்கோ. வா தச்சி வா. கூட்டிட்டு வாடா அவனை. கொஞ்சம் ஏமாந்தால எஸ்கேப் ஆயிடுவான். டேய் போடா. எகிற வெள்ள வச்சுக்காத போ. ஏய், கேர்ஃபுல்லா இருக்கணும். ஓகே தல. ஏய், இங்க. நான். ஏய், ஏய். தள்ளு. ஏய். ம். தல, இங்க கொஞ்சம் வாய. தல, இங்க இருக்கிறவங்க எல்லாம் வேணா விடு. சொன்னா என்ன பைத்தியம் சொல்லுவேன். இல்லன்னா நீ பைத்தியம் தாண்டா. ஏய், வண்டியில ஏறு.
இங்கிருந்து தப்பிச்சலாம் நினைச்சேன்னு வெய்ய மவன போனமாயிடுவ ஜாக்கிரதை. அது மேல என்ன கை வைக்கிற? புரியாத. அதுக்குள்ள என்ன அவசரம்? அவசரம் இல்ல, என்ன கிடைக்கும்னு தெரிஞ்சா சந்தோஷமா வேலை செய்யலாம் இல்ல, அதான். எப்படியும் குடுக்கதான் போற, அதை இப்பவே குத்தலாம் இல்ல. எப்ப கொடுக்கணும்னு யாரும் சொல்ல தேவையில்லை. எனக்கு தெரியாதா? அதை என்னத்துக்கு கோமா சொல்ற? இவன் என்னத்துக்கு கூட்டினு வந்த? இவனால நம்மளுக்கு என்ன பிரயோஜனம்? போட போற பங்குல இவனுக்கும் ஒரு பங்கை தள்ளிட்டு நம்ம கூட்டாளி ஆக்கிடுவோம். இது எப்படி இருக்கு? வாய் முடுறா. முடுறா வாய். இவன் எதுக்கு அவன் எதுக்குன்னு கேள்வி மேல கேள்வி கேட்டுக்கிட்டு நாங்க உன்ன மாதிரி ஏதாவது கேள்வி கேக்குறோமா? கேள்வி கேட்டுதான் பாரு. இங்க சுட்டா வாய் வழியா வெளியே வந்துடும். நீ என்ன சுட்டினா சத்தத்தை கேட்டு வந்து போலீஸ் உன்னை தூக்கின்னு போயிட. எல்லாரும் புத்தாலிங்கதான். என்ன ஆனாலும் பரவாயில்ல, மயிரா போச்சேன்னு போட்டு தள்ளிட்டு போயிட்டே இருப்பேன். இங்க நம்மள தவிர வேற யாரோ இருக்கிறாங்க. என்னடா சொல்ற? ஆமா. தல எந்திரிங்க தல, கொஞ்ச நேரத்துல இருட்டிட போகுது. இருட்டுறதுக்கு முன்னாடியே நம்ம வேலையை முடிச்சு வச்சிடலாம் தல. என்ன வேலை? இதுக்குத்தான் அப்பா இந்த சாத்திரம். இந்த வேலையெல்லாம் என்கிட்ட வச்சுட்டு முறிச்சிடுவேன். தருவன்னா தருவேன். என்ன விட்டுடுங்க, எனக்கு எந்த பங்கும் வேண்டாம். சுல்தானே சோத்துக்கு லாட்ரியா, இதுல குதிரை பாதம் அல்வா கேக்குதான். இந்த வருஷத்துல இதான சமைச்சோம். இல்ல 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 இல்ல, இங்க கொலடிச்சு வந்தவனுக்கு பல்புன்னு பையனுக்கு தெரியல. பாவம் பையன் பச்சை தண்ணிலே வெண்ணெடுக்கலான்னு பாக்குறான். இந்த நக்கல் பேச்செல்லாம் எங்கிட்ட வச்சுக்காத. உனக்கு பணம் தானடா வேணும்? என்னடா சத்தாது? போய் பாருங்கடா. இத மட்டும் ஏன் என்கிட்ட சொல்ற? போன்னு சொன்னேன். வாழை மட்டும் வாங்குவாங்களாம், காசு கேட்டா மட்டும் அவங்க அவங்களுக்கு கோவம் வந்துருது. ஏய், நீ எப்படி? பொட்ட புறம்போக்குங்களா? எங்களை திட்டாத, திடீர்னு அன்னைக்கு போலீஸ் வந்துச்சு. அதை விடுறா. உன போலீஸ் அதெல்லாம் இருக்கட்டும், நாங்க இங்க இருக்கிற விஷயம் உனக்கு எப்படி தெரியும்? நீங்க நரகத்துக்கே போய் ஒளிஞ்சாலும் என்னால கண்டுபிடிக்க முடியும். என்னது? சும்மா சொன்னேன். இந்த பாவ தொழிலை இதோட விட்டுட்டு சொந்த ஊருக்கே போய் செட்டில் ஆயிடலான்னு பாக்குறேன். வரணும்னு ஆசைப்படுறவங்க என் கூட வரலாம். என்ன சொல்றீங்க? எங்களை திருத்தறதுக்கு தான் இவ்வளவு தூரம் வந்தியா? இதுக்கு நீ வராமலேயே இருந்திருக்கலாம். போறியா அங்க இருந்து?
எப்படியோ தப்பி இவ்வளவு தூரம் வந்துட்டோம். இனிமே நம்மள எவனா ஒண்ணும் செய்ய முடியாதே. ஐ, ஐ, ஐ. சோரா குதிக்காத, இன்னும் ரொம்ப தூரம் போகணும். என் பேரு ஜூலி. உன்னோட பேர் என்ன? வாயில என்ன குழக்கட்டையா வச்சிருக்க? கேக்குறல்ல, பதில் சொல்டா. ஏய், பதில் சொல்லிட்டான்னு சொல்றல. சொல்றேன்டா. டோனி. இவனை இங்க இருந்து அனுப்பிடுங்க. எவனை என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியும். யாரும் எனக்கு அட்வைஸ் பண்ண வேண்டாம். அவங்க வேலையை மட்டும் பாருங்க. அதான் எல்லாருக்கும் நல்லது. ஏதோ சத்தம் கேக்குதுப்பா. ஏன் தல, ஒருவேளை போலீஸ் கிளீஸ் வண்டியில ஏறி இருப்பாங்களோ? தல, இந்த ட்ரெயின்ல ஏதோ பார்ட்டி நடக்கிற மாதிரி இருக்குதே. மியூசிக் சத்தம்லாம் கேக்குது. ஏய், போலீஸ்காரங்களே காணமேடா. இங்க நம்மள எவனும் சட்டை பண்ணவே இல்ல. அங்க என்னமோ நடக்குது, வாங்க போய் பார்க்கலாம். வா வா. ஆஹா, இந்த இடம் என்ன மாதிரி இருக்குது பாரு. 5 ஸ்டார் ஹோட்டல் மாதிரியே சூப்பரா இருக்குது. சொகுசு ரயில் விட போறாங்கன்னு கேள்விப்பட்டேன். ஆனா அதுக்கு இவ்வளவு சூப்பரா இருக்கணும் எதிர்பார்க்கவே இல்ல. ஏன் தல, எப்ப தல இந்த மாதிரி சொந்தமா ஒரு சொகுசு ரயில வாங்கி விட போற? தல வா, அந்த பக்கம் என்ன இருக்குதுன்னு போய் பார்க்கலாம். என்னாச்சு தல? தல தல, இங்க வா இங்க வா. என்னடா என்ன? ஐயோ, அங்க ஒரு பெட்ரூம் பார்த்தேன். சான்ஸே இல்ல. வெளியில இருந்து பாக்கிறதுக்கே அவ்வளவு அழகா இருக்குதே. உள்ள போய் பத்து பார்த்தா எப்படி இருக்கும்? சொல்லிட்டல, அதை அனுபவிச்சிடுவோம். எக்ஸ்கியூஸ் மீ, கொஞ்சம் வழி விடுறீங்களா? நல்ல வேலை, ட்ரெயின்ல நம்ம மேல யாருக்கும் சந்தேகம் வரல. நான் சொல்றதை எல்லாரும் நல்லா கேட்டுக்குங்க. நான் ஒரு முடிவு பண்ணிட்டேன். இந்த ட்ரெயினை கொள்ளையடிக்க போறோம். நிஜமாவா? நிஜமாதான். 10 இடத்துல பாக்குறத இந்த ஒரே இடத்துல முடிச்சிடலாம். இந்த ட்ரெயின்ல இருந்து எப்படி தப்பிக்க போறீங்க? அந்த கவரை உனக்கு வேண்டாம். மூடிட்டு உட்காரியா? அதுக்கு வேற பிளான் வச்சிருக்கேன். என்ன பிளான் பண்ணிருக்க? நிச்சயமா சொல்றேன். அது வரைக்கும் நீ இவனை பாத்துக்க. ஓகே, நீ கவலைப்படாம போயிட்டு வா. இது ஒண்ணுதான் உங்ககிட்ட ரொம்ப பிடிச்சது. கிளம்புடா. அவன் என் ஒருத்தனுக்கு தான் சொந்தம். இந்த
வேலையா இருக்கும்போது என் முன்னாடி அப்படி நீட்டா அந்த மூடு கெட்டுடும். ஏன் மியூசிக் உனக்கு பிடிக்கலையா? ரொம்ப பிடிக்கும். ஏதோ சத்தம் வருது. நீ இவங்க கிட்ட இருந்து தப்பிக்கணும்னு பாக்குறல? தப்பிக்கணும்னு தான் நினைக்கிறேன். முடியாது போல இருக்க. என்ன செய்யறதுனே புரியல. போ போ போய் வேலையை பாரு. சரியான ஐட்டம், சாப்பிட்டு பாருங்க. ட்ரிங்க்ஸ் சாப்பிடுறீங்களா? என்ன அவ்வளோ இன்ட்ரெஸ்டா பேசிட்டு இருக்காங்க? ட்ரிங்க்ஸ் சாப்பிடுறீங்களா? இதுங்கெல்லாம் என்ன செவிட்டு முண்டாங்களா? எக்ஸ்கியூஸ் மீ, நீங்களாவது ட்ரிங்க்ஸ் சாப்பிடுறீங்களா? நான் அதெல்லாம் சாப்பிடுறது இல்ல, பிடிக்கும் பிடிக்காது. ஆரம்பிச்சிட்டியா? எல்லாரையும் சந்தேகமாவே பார்க்க வேண்டியது. உன் திருட்டு மொழியை வச்சு நம்மள புடிச்சிருவாங்க. பரதேசிங்க, இவனுங்க உன் கண்ணுக்கு கடவுளா தெரியுறாங்களா? பாத்தனே, அந்த பேய் இங்கதான் இருக்குது. அதெல்லாம் ஒரு மயிர் இல்ல. நாய பார்த்தேன், பேய பார்த்தேன்னு புலம்ப வேண்டியது. பைத்தியமே தான். இவனுக்கு பைத்தியம் முத்தி போயிடுச்சு. இது எந்த இடம்? நான் எப்படி இங்க வந்தேன்? கணேஷ், ஷபீர், டேய் பெனி, டேய் டேய் ராக்கி, எங்க போறீங்க? தல, எல்லாரும் எங்க போயிட்டீங்க? என்ன தனியா விட்டுட்டு எங்க போயிட்டீங்க? எனக்கு பயமா இருக்கு தல. ஏன் இங்க நிக்கிற? நீயா? நல்ல வேலை வந்த. கத்தியோட ஒரு கேள்வி. தோலையா அமுக்குற? அமுக்காத விடு. ஐயோ, அந்த கேள்வி இங்க வரதுக்குள்ள ஓடி போன விட்டுரு. கையெடு. பைத்தியமா புடிச்சுக்குது. அந்த கேள்வி கிட்ட வரது கூட அவனுக்கு தெரியல. கிட்ட வந்துச்சு பார், கத்தியோட வருது அந்த கேள்வி. கையை ஏறி. டேய், இம்சா புடிச்சவனே, ஏன்டா என் உயிரை வாங்குற? ஏண்டா
நீ அடங்கவே மாட்டியா? நான் படுற கஷ்டம் அனுபவிச்சாதான் உங்களுக்கு தெரியும். அனுபவிச்சுன்னு தானே இருக்கேன். அப்படின்னா அதை நீயும் பாத்தியா? பாக்குறது இல்ல. இப்ப நான் இங்க நின்னு பேசிட்டு இருக்கிறதே அது கூட தானே. பேய் எப்பாதான் பயமுறுத்தோம், நீ நிமிஷத்துக்கு 100 தடவை பயமுறுத்துறிய. இதெல்லாம் சரி வராது. யார்கிட்ட சொல்லணுமோ அவங்க கிட்ட சொல்ற. இங்க நடக்கிற எதையும் என்னால புரிஞ்சுக்க முடியல. நான் அதைத்தான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். எங்க இருந்து புடிச்சீங்க இவனை? இவன் கடுப்பேத்துறான் தல. இவனை கூட வச்சீங்கன்னா சீக்கிரம் கம்பி என்ன வேண்டியதுதான். மண்டியை ஒட்டிடுவேன். கம்பி என்ன கூட உயிரோட இருக்கிறோங்கிற சந்தோஷத்தோட இருக்கலாம்டா. அதுகிட்ட மாட்டோன்னு வையேன், எல்லாரும் பணமாயிட வேண்டியதுதான். கொஞ்ச நேரம் சும்மா இருக்கிறீங்களாடா? ஏற்கனவே தல இங்க என்ன பண்றதுன்னு தெரியாம மூச்சு நிக்கிறாரு. என்ன பண்றதுன்னு சொல்லுங்க தல. ட்ரெயினை கொள்ளையடிக்க போற விஷயம் இங்க யாருக்கும் தெரிஞ்சிடுச்சுன்னு நினைக்கிறேன். நெசமாவா சொல்றீங்க? இப்ப என்ன பண்றது தல? விஷயம் லீக் அவுட் ஆயிட்டதால நாம உடனடியா பிளான மாத்தி ஆகணும். இந்த வாட்டியாவது போடுற பிளான்ல பொம்பளை சாகாதீங்க, அவ்வளவுதான் சொல்லுவேன். சரியா சொன்னா. காவலா வச்சீங்களே அவளையும் அந்த பையனையும் காணோம் தெரியுமா? அவ மறுபடியும் நம்மள தேடி வந்திருக்கானா? எனக்கு இன்னும் சந்தேகமா தான் இருக்கு. யார தேடிட்டு போற? நாங்க இங்கதான் இருக்கோம். உன்கிட்ட என்ன சொல்லிட்டு போற? அவனை விட்டுட்டு இங்க வந்து நிக்கிற? அவன் தப்பிச்சு போனா என்ன ஆகுறது? ஏய், எதை பேசுறதா இருந்தாலும் என்கிட்ட பேசு. நான் ஒன்னும் பொட்ட பயல்ல ஓடி ஒளியறதுக்கு. இன்னும் உனக்கு என்ன சந்தேகம்? அதான் அவன் வாயாலேயே ஓடி போக மாட்டேன்னு சொல்லிட்டான்ல. ஏய், மூடி. சொன்ன வார்த்தைய கடைசி வரைக்கும் காப்பாத்தணும். நடுவுல ஏதாவது கிரிமினலா யோசிச்ச, என்னை பத்தி உனக்கு சரியா தெரியாது, மிருகமாயிடுவேன். உன்னால ஒரு வேலை ஆகணும். உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். அங்க போய் உட்காந்து பேசலாம்பா. எங்கடா அவன்? எங்க அவன்? கண்டதையும் சாப்பிட்டு இருந்தா கைட்டுக்காம என்ன பண்ணுமா? அதான் பாத்ரூம் போய்க்கிறான். அவன் அங்கதான் போயிருக்கான்னு தெரியுமா? தெரியும் தெரியும், சும்மா இரு. என்ன குழடா இது?
பாத்ரூம் கண்ணாடியில ஊ மூஞ்ச பார்த்து பயந்துருப்ப. டேய் இல்லடா, நான் சொல்றதெல்லாம் உண்மைடா. நான் பேய பார்த்தேன்டா. அது என்ன மாதிரியே இருந்துச்சு. அடிங்க. இன்னொரு தடவை பேய்கின்னு சொன்னா மிரிச்சிருவேன். கண்ணாடியில பார்த்த உருவம் என் முன்னாடி நின்னுச்சு. ஆனா அது முன்னாடி நான் நிக்கல, நான் உட்கார்ந்துகிட்டு இருந்தேன். சொன்னதுக்கே சொல்லிட்டு இருந்தேன். அவன செவிட பேத்துருவேன். முடியலல்ல, அப்ப என் நிலைமை யோசிச்சு பாருங்க. டேய் குண்டு பறிச்சாலி, நீ சொல்றதால தான்டா எல்லாரும் என்ன பைத்தியம்னு சொல்றாங்க. யாரடா குண்டு பிரச்சனை? நாம எதுக்காக வந்திருக்கோங்கிறதைய மறந்துட்டு 2 பேர் என்ன விளையாடிட்டு இருக்கீங்களா? எனக்கு மட்டும் கோபம் வந்தது. என்ன நடக்கும் தெரியல. தெரியும். சரி தல, செய்ய மாட்டேன். செய்யதே செஞ்சுட்டு தலை முன்னாடி செய்ய மாட்டேன்னு சொன்னா வீட்டு வர. இதுக்கு மேல என்கிட்ட வச்சுக்கின மரியாதை கட்டுறோம். கட்டிடுவோம் உன்னை. பாஸ் ஏதோ பேசணும்னு கூட்டிட்டு வந்தீங்க, அதுக்குள்ள அதை மறந்துட்டீங்களா? இதப்பா எதுவா இருந்தாலும் ஊத்த வாயால சொல்லாத. உன் பேர் என்ன? என் பேர் டோனி. எதை பத்தி யோசிச்சுட்டு இருக்க? அது வந்து உங்களை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கு. அதான் எங்க பார்த்தேன்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். ஏதோ குழப்பத்துல இருக்கிற மாதிரி இருக்கு. உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும். வேற யாருக்கும் தெரியக்கூடாது. இந்த ட்ரெயின்ல யாரோ சில கொடுத்த வாக்க காப்பாத்தணும். பண்ணி கொடுத்த ப்ராமிஸ மதிக்கணும். பொண்ணை பார்த்த உடனே உண்மையெல்லாம் சொல்லணும்னு தோணுதா? எதுக்காக மேல மேல உங்களை பாவம் செய்ய வைக்கிற? நம்பிக்கை துரோகம் செஞ்ச அந்த நாய்ங்களை ஏன் இஷ்டத்துக்கு எப்படி வேணாலும் ஆட்டி படைப்ப. என் விஷயத்துல யாரும் தலையிடுறது எனக்கு பிடிக்காது. அவனுங்க என்ன பாடுபட போறாங்கன்னு நீ பக்கத்துல இருந்து பார்க்க தானே போற. என்னடா பெரிய உத்தம மாதிரி பேசுன? எனக்கு ஒரு பொம்பளை கிடைச்ச உடனே தப்பிக்க பிளான் போடுறியா? உங்க 2 பேருக்குமே சொல்றேன், நாங்க இந்த ட்ரெயின்ல இருந்து தப்பிக்கிற வரைக்கும் தான் நீங்க உயிரோட இருப்பீங்க. நீங்க எல்லாம் ஒழுங்கா இருந்தா இப்படி நடந்திருக்குமா? இவன் கூட குப்பை கொட்டுறதுக்கே எனக்கு நேரம் கரெக்டா இருக்கு. சும்மா ரெண்டா, என் நிலைமை புரியாம பேசிட்டு இருக்க. தல, நீயாவது என்ன புரிஞ்சுக்க தல. என்ன இவரும் அவன மாதிரியே திரு திருன்னு முழிக்கிறாரு? அப்படி பாக்காதீங்க தல. நீங்க என்ன எப்படி நினைச்சீங்கனாலும் பரவாயில்ல. ஆனா நான் பார்த்தது சத்தியமா உண்மை. உன் பிரச்சனையை நான் தீர்த்து வைக்கிறேன். அதே சமயத்துல எனக்கு பிரச்சனையா இருக்கிற இந்த 2 பேரையும் பக்கத்துல இருந்து நீதான் பத்திரமா பாத்துக்கணும். ஓகே? நான் எதுக்கு பாத்துக்கணும்? யார பார்த்தாலும் நீ பயப்படுற. முன்ன பார்த்து இவங்க 2 பேரும் பயப்பட்டுமே. அப்பா எப்படியோ என் பிரச்சனை தீர்ந்தது. நாங்க திரும்பி வரதுக்குள்ள அதுங்க 2த்தையும் பைத்தியம் ஆகிடுனா. யாருகிட்ட? ஏய், நீ இங்கே இருந்து பாத்துக்க. யாராவது வந்தா சிக்னல் கொடு. ஓகே? நான் பாத்துக்கிறேன் தல. உன்னை தாண்டா ராக்கி. தல நீ மட்டும் என் கூட வா. ஓகே தல. இது உனக்கே தப்பா தெரியல? தப்பா? போதை போடுறதுக்குன்னா நான் என்ன வேணாலும் செய்வேன். போடலன்னு வையேன், நம்மளுக்கு ரொம்ப கஷ்டம். துன்றதுக்கு சோறு தண்ணி இருக்குதோ இல்லையோ, போதை இல்லைன்னா பஜார் ஆயிடுவேன்.
ஒரு டைம்ல போதை போறதுக்கு பணம் இல்லாம செம டென்ஷன்ல சுத்தின்னு இருந்தேன். அப்ப பிளாட்ஃபார்ம்ல உட்கார்ந்து ஒரு கேள்வியை போட்டு தள்ளினேன். போட்டதுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது அதுவே சில்ற பார்ட்டின்னு. சில்லறைக்கு சாவணும்னு உன் தலையில எழுதிக்குது. நான் ட்ரெயின்ரா இது. எந்த பக்கம் நின்னால மூஞ்சில தண்ணி ஊத்துது. ஏய், என்னன்னு பாரு. நான் போயிட்டு வரதுக்குள்ள இங்க இருந்து எஸ்கேப் ஆகணும்னு பாத்தீங்க, 2 பேரும் பணமாயிடுவீங்க. வாங்க வாங்க, இங்கதான் ஒரு பொம்பளையும் குழந்தையும் தண்டவாளத்துல நின்னுன்றதை நான் பார்த்தேன். இங்கதான் வந்திருக்கணும். கையறா சும்மா கிடக்க மாட்டேங்கிற மாதிரி. இதுக்கு முன்னால அவங்க ஊந்தது நான் என் கண்ணால பார்த்தேன். நீ யாரியா? இந்த ட்ரெயினுக்கு ரொம்ப வருஷமா நான் தான் டிரைவர். எதுக்காக இப்ப வண்டியை நிப்பாட்டினீங்க? நான் கேனத்தனமா கேள்வி கேக்குறேன். வண்டிக்கு முன்னாடி ஒரு அம்மாவும் குழந்தையும் விழல. இருக்கணையா நீ? வண்டி ஓட்டுற என் கண்ணுல படல, உன் கண்ணுல பட்டுச்சா? நம்மள குழப்பினவன் இப்ப டிரைவரையும் குழப்ப ஆரம்பிச்சிட்டான். இவனுங்க அடிச்சு தூக்குனாலும் இல்லன்னு தான் சொல்லுவானுங்க. நம்ம மேட்டர் பாப்பண்டா. எங்க பாக்குறது? அதான் அப்பப்ப குழப்பினே இருக்கானே. ரொம்ப யோசிக்காதீங்க, அத்தனை பேர் போட்டு போயிடலாம். அதான் சரி. சரி சரி வாங்க வண்டியில ஏறுவோம். யோ ஈரியா பெருசே, அதான் வந்து நிக்கிறான்ல, அதுக்குள்ள பீல் அடிக்கிற. அப்படின்னா நான் பார்த்தது பொய்யா? நான் சொல்லும் போது யாரும் நம்மள இப்ப அந்த குழந்தைய போனோம். இங்கதான் ட்ரெயின்ல ஏறு. சுற்றாதீங்க சுற்றாதீங்க. இந்த லூச இவன் நம்மளே முறைச்சு முறைச்சு பார்த்து நிப்பான். நாம இப்பதானே மழையில நினைச்சிட்டு வந்தோம். வெள்ள மழை இன்னும் பேஞ்சுன்னு தான் இருக்கு.
உடம்பே இருமை இல்லையே. இத சொன்னதுக்கு தான் எல்லாரும் என்ன பைத்தியம் நீங்க. இவன் ஒரு லூசே நீங்க. யாரா லூசு? இந்த ட்ரெயின்ல ஏறின ஒண்ணுவே சொன்ன இந்த ட்ரெயின்ல என்னன்னா ஓ நடக்குதுன்னு எவனாவது கேட்டீங்களாடா? இன்னும் என்னலாம் நடக்க போகுதோ? என்ன பைத்தியம்னு சொன்னீங்கல்ல, இப்ப அவங்க 2 பேரும் பாத்துக்க சொல்லி தானே உன்னை விட்டேன். இங்க வந்து அதை பார்த்து இதை பார்த்து எங்களை கன்ஃபியூஸ் பண்ற. போய் உங்களை தேடுற வழியை பாரு. அவங்களையும் காணோம், ட்ரெயின்ல இருந்த ஜனங்களையும் காணோம். எனக்கு என்னமோ ரொம்ப பயமாகுது. நீ சொல்ற மாதிரி இங்க என்னமோ நடக்குது. போய் அவங்க எங்க இருக்காங்கன்னு பாருங்க. வாங்க. உன் விஷயத்த நான் அப்புறமா வந்து பாத்துக்கிறேன். உன்னை யார் இங்க வர சொன்னது? ஏ அங்க போய்த்தானே வந்துட்டேன். ஆட்டிக்கிட்டு ஏன்டா ஏன் கூட வந்து நிக்கிற? உன் கூட அவன் வந்தான், நான் அவங்கள தேடின்னு வந்தேன். ம் ம் ஏய், இங்க யாரும் இல்ல, வா அங்க போய் தேடி பார்க்கலாம். நீயா? பயந்தே போயிட்ட. ஏன்டா மேல மேல வந்து விழுந்து நிக்கிற? உன் மேல வேணும்னு எனக்கு வேண்டதலா? இந்த ட்ரெயின்ல எவ்வளவு ஜனங்க இருந்தாங்க, திடீர்னு இங்க ஒருத்தனை கூட காணுமேடா. அத பத்தி உனக்கு என்ன கவலை? எவன் இருந்தா என்ன, சத்தா நமக்கு என்னன்னு போயினே இருக்கணும். வாரா ஃபீல் ஆகுற? உன் கண்ணுக்கு சோத்தை தவிர வேற எதுவுமே தெரிய போறது இல்ல. ஆனா என்னால அப்படி இருக்க முடியாது. ட்ரெயின்ல இருந்து இறங்கி ஏறினல, அப்ப நான் கீழே குனிஞ்சு பார்த்தேன். நான் சொன்ன பொம்பளையும் அந்த குழந்தையும் ட்ரெயின்ல ஏறினதை நானே என் கண்ணால பார்த்தேன். போதைய போட்டுக்கிட்டு இப்படி பேசுறதுன்னு பல தடவை உன்கிட்ட சொல்லியாச்சு. என்ன ஆச்சுடா உனக்கு? டேய், நீ சொல்ற மாதிரி பெயின் ஒண்ணு கிடையாதுடா. நீயா ஏதாவது கற்பனை பண்ணி குழப்பிக்கிற. எதுக்கு வந்தோமோ அந்த வேலையை கவனி. அந்த பயலை கண்டுபிடிச்சு தலை முன்னாடி கொண்டு போய் நிப்பாட்டணும். டேய், ஒருவேளை டாப்ல இருப்பானோ? டேய், எப்படிடா இப்படிலாம் யோசிக்கிற? ஆண்டவன் உனக்கு மூளையை வச்சானா இல்ல வைக்க மறந்துட்டானா? எவனாவது ஓடுற ட்ரெயின் மேல ஏறுவானடா? உன்னை மீட் பண்ணதுல இருந்து யோசிச்சு பாக்குறேன். எங்க பார்த்தேன்னு ஞாபகம் வரல. சடனா இப்பதான் ஞாபகம் வந்தது. நீ ஒரு மாடல் தானே? என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் உன்னோட ஃபேன்ஸ். உன்னை பார்த்தாங்கன்னா அவ்வளவுதான், பசங்க விடவே மாட்டானுங்க. உன் மனசு எதையோ சொல்லுது, ஆனா நீ வேற எதையோ சொல்ற. அந்த கேங் இந்த ட்ரெயினையே கொள்ளையடிக்க திட்டம் போட்டிருக்காங்க. எப்படி உனக்கு தெரியும்? அவங்க பேசிட்டு இருக்கும்போது நான் கேட்டேன்.
இந்த விஷயத்துல நீ எதுவும் தலையிடாத. அது அவங்களால உன் உயிருக்கு ஏதாவது ஆபத்து ஏற்படுறதுக்கு முன்னாடி உன்னை எப்படியாவது காப்பாத்தணும்னு பாக்குறேன். வரப்போற ஸ்டேஷன்ல வண்டி நின்ன உடனே அவங்க கண்ணில் மண்ணை தூவிட்டு உன்னை எப்படியாவது அவங்க கிட்ட தப்பிக்க வச்சே தீருவேன். யாரு என்ன செஞ்சாலும் என்ன காப்பாத்த முடியும். மாமே, நீ ஃப்ரண்ட்ல போய் பாரு. அது அங்க இருந்து தீர்வையா சுற்று. நான் மேல போய் பாக்குறேன். சரியா? ஓகே. பேய் மழை பெய்யுது. எதுக்காக என்ன இப்ப வர சொன்னீங்க? நம்ம விதிமுறைகள் தெரிஞ்சிருந்தோம், அதை நீ மீற. அதனால என்ன விளைவுகள் ஏற்படும் உனக்கு தெரியுமா? நான் எந்த தப்பும் பண்ணலையே. அந்த டோனியோட பேசிட்டு இருந்தேனே, அதை சொல்றீங்களா? பாவம், அவன் இங்க என்ன நடக்குதுன்னு தெரியாம குழம்பி போயிருக்கான். பாவ புண்ணியம் எல்லாம் சராசரி மனுஷனுக்கு தான் பொருந்தும். டோனி மட்டும் இல்ல, அவன் கூட சேர்ந்து இந்த ட்ரெயின்ல ஏறின அத்தனை பேரும் குழம்பி போய் தான் இருக்கிறாங்க. என்ன? கூடிய சீக்கிரமே இந்த உண்மைகளை எல்லாம் அவங்க தெரிஞ்சுக்கத்தான் போறாங்க. அந்த உண்மைகளை தெரிவிக்க போறது நீதான். ஏன்னா அவங்க உன்னை மட்டும்தான் நம்புறாங்க. ஐயோ, பெட்டில ஒரு பயலையும் காணோம். எங்கடா போய் தொலைஞ்சீங்க? இந்த லூசு பையன் எங்க போனா? எங்கேயாவது செட் ஆகுதா பாரு.
உங்களாலதான் நான் அநியாயமா உயிரை விட்டேன். உங்க உயிரை காப்பாத்திக்கிறதுக்காக என்ன அநியாயமா பலியாக்கிட்டீங்கல்ல? எவன்டா அது? போக்கத்த விடுங்க. ஏய், இந்த பக்கம் தானே வந்துச்சுங்க. யாராவது ஒழிஞ்சிருந்தீங்கன்னா ஒழுங்கு மரியாதையா வெளில வந்துருங்க. சின்ன புள்ளத்தனமா இல்ல இருக்கு. யாரது? யாருன்னு கேக்குறேன்ல. என் கண்ணுக்கு தான் அப்படி தெரிஞ்சுதா? எதுக்கு ரிஸ்க்? அந்த பக்கம் போய் பார்க்கலாம். இந்த பக்கமா போயிருப்பாங்க. வேணாம் வேணாம், அந்த பக்கமா போய் பார்க்கலாம். என்னாச்சு அவனுக்கு? கிட்ட வராத. நீங்க பண்ண பாவத்துக்கு உங்களை நரகத்துக்கு தான் கூட்டிட்டு போகணும். நீ என் பிளான் எல்லாத்தையும் சொதப்பிட்ட. உன்னை நம்புறேன் பாரு. அதான் நீங்க என்ன பண்ணாலும் உங்களால இங்க இருந்து தப்பிக்க முடியாது. முடியும்.
எங்க 2 பேரையும் எதுக்காக சாகடிச்ச? நான் சாகடிக்கல, நான் யாரையும் சாகடிக்கல, நான் உங்களை பார்த்ததே இல்ல. நீ என்ன பெரிய பருப்பா? இப்படி எல்லாம் செஞ்சா உடனே அதை பார்த்து நான் பயந்துருவேன்னு நினைச்சியா? மொத்தத்தையும் லவுட்டிக்கிட்டு போகத்தான் போறேன். எவன் என்ன தடுக்கிறான்னு பாக்குறேன். இந்த வண்டி எங்கவும் நிக்கவும் நிக்காது. இதுல இருந்து யாரும் இறங்கவும் முடியாதா? வண்டி எங்கேயும் நிக்காதா? நீ இதை நம்புறியா? கேட்கிறவன் கேன என்ன எருமை ஏறப்பட ஓட்டுமா? நான் நம்புறேன். பொம்பளை சொல்லிட்டானா? அப்படி இல்ல, இங்க என்னென்னமோ நடக்குது, அதை பார்த்துதான் சொல்றேன். ட்ரெயினை விட்டு இறங்க முடியாது. நீ பசங்களும் நானும் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் இறங்கணும். அதுவும் ஒரு காரணத்துக்காக தான். ஏய், என்ன கடி காரணம்? கார குழம்புன்னு அவ்வளவு சீக்கிரம் நீங்க தப்ப முடியாது. நீ மன்னிக்க முடியாத சுயநலவாதி. நாம வசமா மாட்டிக்கிட்டோம். இங்க என்னென்னமோ நடக்குது தல. எவனாலும் என்னை எதுவும் செய்ய முடியாது. நான் ட்ரெயினை விட்டு இறங்கத்தான் போறேன். முடியாது தல, நம்மளால இங்கிருந்து எங்கேயும் போக முடியாது. உனக்கு தைரியம் இருந்தா என் கூட வந்து தப்பிச்சுக்க. அந்த பொம்பளைய குழந்தைய என்ன விடாதுங்க. நான் என்ன பண்ணுவேன்? என்னடா என்னடா உளர்ற? யாருடா அது? யார் என்ன பண்ணா சொல்லு. கேட்டா என்ன சேர்த்து டென்ஷன் பண்ண டென்ஷன் கொடுக்குறீங்க?
தல என்னால நம்பவே முடியல. உனக்கு என்னாச்சு? நீங்க விட்டுட்டு ஓடுனதாலதான் போலீஸ்காரங்க என்ன சுட்டாங்க. அதுக்கு நான் காரணம் இல்ல. இன்னும் உனக்கு ஞாபகம் வரல? எதுக்காக என்ன துரத்துறீங்க? உங்களுக்கு என்ன வேணும்? நீ கவனமா வண்டி ஓட்டி இருந்தா அது நடந்திருக்குமா? அநியாயமா எங்க வாழ்க்கையே அழிச்சிட்டியடா பாவி. இந்த ட்ரெயின்ல உடலை விட்டு பிரிஞ்ச ஆத்மாக்கள் தான் பயணம் செய்ய முடியும். அவ்வளவையே நானும் செத்து ரொம்ப வருஷம் ஆச்சு. நான் இன்னும் சாகல. அப்ப நான் சொல்றதை ஒத்துக்கல? எப்படி அந்த விஷயத்தை ஒத்துக்க சொல்ற? நீ சொன்ன மத்த விஷயங்களை வேணா நான் ஒத்துக்கலாம். ஆனா நான் செத்து போயிட்டேங்கிறத மட்டும் நம்ப முடிய மாட்டேங்குது. நீ நம்பிதான் ஆகணும். நான் நம்ப மாட்டேன். நான் இன்னும் சாகல. நீ போய் சொல்ற. அது எப்படி நான் சாவேன்? நான் தான் முன்னாடி உயிரோட நிக்கிறேனே. ஹே, செத்தாலும் நீ பதில் சொல்லியே ஆகணும். நான் தான் சாகிறேன்னு சொல்றேன்ல. இங்க என்ன நடக்குது? வண்டியில இருந்தவங்க எல்லாம் எங்க? செத்து இருந்தா என் கண்ணுக்கு தெரியணும்ல. வண்டியில இருந்தவங்க இன்னும் வண்டியில தான் இருக்காங்க. நீ அவங்கள பார்க்கணும்னா முதல்ல நீ இறந்து போனதை ஒத்துக்கணும். அது வரைக்கும் அவங்க உன் கண்ணுக்கு தெரிய மாட்டாங்க. நான் ஒத்துக்கிட்டதுனாலதான் அவங்கள பார்க்க முடியுது. இப்ப நீ சொல்லிட்டியே என் கண்ணுக்கு தெரியலனா நான் சாகலன்னு தானே அர்த்தம்? நிச்சயமா நான் சாகல. இங்க என் கண்ணுக்கு உன்னை தவிர வேற யாருமே தெரியலையே. எப்படி என் கண்ணுக்கு தெரியறாங்க? கையை காட்டுங்க. தேங்க்யூ. கையை காட்டுங்க. தேங்க்யூ. கையை காட்டுங்க. தேங்க்யூ. எங்களோடய வந்திருக்க தல. மாட்டேன், யாரோடய வரமாட்டேன். அப்படி சொல்லாதீங்க தல. எதுக்கு நடுங்குற? கையில இருக்கிற துப்பாக்கியை பார்த்தா இவன் என்ன செஞ்சாலும்
ஆத்மாவா அலைஞ்சிட்டு இருக்கிற நம்மள எதுவும் பண்ண முடியாது. நீ என்ன சொன்னாலும் நான் அதை நம்ப போறதில்ல. நான் இந்த ட்ரெயினை விட்டு இறங்கித்தான் போறேன். அது உன்னால முடியாது. இந்த வண்டி சேர வேண்டிய இடத்தை தவிர வேற எங்கேயும் நிக்காது. இல்ல, நீங்க எல்லாரும் சேர்த்து என்ன குழப்பறீங்க. யாரு? இங்க வந்திருக்கிற ஆத்மாக்களை கொண்டு போய் சேர்க்க வேண்டியவ. முதல்ல உன் கைய காட்டு. எதுக்கு காமிக்கணும்? நான் தான் சாகலையே. எல்லாரும் சேர்ந்து என்ன பைத்தியமாக்க பாக்குறீங்க. நான் சாகல. என்ன பைத்தியமாக்க பாக்குறீங்க. நான் சாகல. நீங்களாவது இறந்துட்டோங்கிறத ஒத்துக்கிறீங்களா? தேங்க்யூ. உன் கைய கொஞ்சம் காட்டுறியா? இங்க வந்திருக்கிற ஆத்மாக்களை சோதிக்க வேண்டியது என் கடமை. உன் கையில போட்டிருக்கிற கையுறைய கேட்டுறியா? நான் பரிசோதனை பண்ணணும். என்னால காமிக்க முடியாது. பாருங்க, நீங்களே பாத்தீங்கல்ல, நான் இன்னும் உயிரோட தானே இருக்கேன். இவன் கையில மட்டும் எப்படி? நிறைவேறாத ஆசையோட இவன் ஆத்மா சாந்தி அடையாம இன்னும் அலைஞ்சுகிட்டு இருக்கு. இதையெல்லாம் ஆராய்ச்சி பார்த்து விளக்கமா உங்களுக்கு சொல்றதுக்கு எனக்கு தகுதி இல்லை. இப்போ உனக்கு முழுசா புரிஞ்சிருக்கும். இந்த வண்டியில இருக்கிற எல்லாருமே இறந்து போன ஆத்மாக்கள் தான். மரணத்தை யாரால ஏத்துக்க முடியுமோ அவங்க பார்வைக்கு மட்டும்தான் அந்த ஆத்மாக்கள் தெரியும். இவ விரும்பினதுனாலதான் இவ உன் கண்ணுக்கு தெரியறா. நீ மரணம் அடைஞ்சங்கிறத எப்ப ஏத்துக்கிறியோ அப்பதான் இந்த வண்டியில இருக்கிற அத்தனை ஆத்மாவும் உன் கண்ணுக்கு தெரியும். இவளை பணையமா வச்சுதான் ட்ரெயின்ல இருந்து இறங்க போறேன். இவளை காப்பாத்த முயற்சி பண்ணீங்க, மூளை செதறிடும். ஜாக்கிரதை. டோனி, உன் ஒருத்தனாலதான் அவளை இப்ப காப்பாத்த முடியும். நீ காப்பாத்தலனா இங்க இருக்கிற அத்தனை ஆத்மாக்களுக்கும் ஆபத்து. நீ முட்டாள்தனமா செஞ்சுட்டு இருக்க. உன்னால இங்க இருந்து போக முடியாது. நான் சொல்றத கேளு. லூசு மாதிரி உளறாத. நான் போகத்தான் போறேன், உயிர் வாழத்தான் போறேன். அதையும் ஒன்ன வச்சுதான் செய்ய போறேன். வா. மரியாதையா அவளை விட்டுரு. நீ என்ன செஞ்சாலும் இங்க இருந்து தப்பிக்க முடியாது. எப்படி தப்பிக்கிறேன்னு பாக்குறியா? ரெண்டு பேரும் சந்தோஷமா செத்து போங்க. வண்டியை நிறுத்து, இல்ல சுட்டுடுவேன். நிறுத்தியா? என்னடா லுக்கு? கண்ணை நோண்டிடுவேன்.
இருந்தா தானே நோண்டுவேன். என்ன விட்டுடாத, தயவு செஞ்சு என் கையை விட்டுடாத. எனக்கு பயமா இருக்கு. நான் செத்துட்டேங்கிறத ஒத்துக்கிறேன். நான் செத்துட்டேங்கிறத ஒத்துக்கிறேன். என்ன மேல தூக்கு, எனக்கு உதவி பண்ணு. விட்டுடாத, தயவு செஞ்சு என்ன மேல தூக்கு. வாழும்போது அவன் செஞ்ச கொலைகளுக்கும் கொள்ளைகளுக்கும் தான் இந்த கடுமையான தண்டனை. இந்த நரகத்தை அடைஞ்சவங்களுக்கு மறுபிறவிங்கிறதே கிடையாது. எனக்கு குழப்பமா இருக்கு. உண்மையிலேயே இறந்துட்டனா உயிரோட இருக்கானா? நீ இறந்தது உண்மை. நீ மட்டும் இல்ல, நிறைவேறாத ஆசையினாலதான் ஹேனாவும் அலைஞ்சுகிட்டு இருக்கிறா. நீங்க சொல்றத பார்த்தா விதி முடிஞ்சு நாங்க 2 பேருமே சாகல, அப்படிதானே? நரகத்தோட வாசல் நெருங்குது. அதுக்குள்ள போயிட்டா உங்க ஆத்மா திரும்பி வராது. நீங்க இறந்துட்டீங்கிறத இப்பவாவது ஒத்துக்குங்க. இதுக்கு மேலையும் பிடிவாதம் பிடிக்காதீங்க. நீங்க மரணம் அடைஞ்சேங்கிறத ஒத்துக்கிற வரைக்கும் உங்களால நரகத்தோட வாசலை நெருங்க முடியாது. நேரத்தை வீணடிக்காதீங்க. நான் சொல்றத கேளுங்க. வேற வழியே இல்ல டோனி. அந்த ஆண்டவனை வேண்டிக்கோ. நீங்க பிரிஞ்சு வந்த உங்க உடலை நீங்களே போய் பாருங்க. இப்பவாவது நான் சொன்னதை நீ ஒத்துக்கிறியா? அப்புறம் எப்படி என் கைரேகை அழியாம இருக்கு? உன் உடல் அழிக்கப்பட்ட அடுத்த நிமிஷமே உன் கையில உள்ள ரேகை அழிஞ்சிடும்.
என்னப்பா உன் குழப்பத்துல இருந்து இன்னும் தெளிவடையில போல இருக்கு. ட்ரெயின்ல தான் உன் டிக்கெட் கன்ஃபார்ம் ஆயிடுச்சே. ஆத்மாக்களின் கவனத்திற்கு, நிறைவேறாத ஆசையுடன் அலையும் ஆன்மாக்களை ஏற்றிச் செல்லும் நரகாபுரி எக்ஸ்பிரஸ் தடம் எண் 1 இன்னும் சற்று நேரத்தில் புறப்படும். நன்றி. என் விதி இன்னும் முடியல. ஆனா அதுக்கு முன்னாடியே என் உடலை எரிச்சிட்டாங்க. இனிமே என்னால பூலோகத்துக்கு திரும்பி போக முடியாதா? என் நேரம் வர வரைக்கும் நான் இந்த ட்ரெயின்லயே ஆத்மாக்களோட பயணம் செய்ய வேண்டியதுதான்.เกิดเหตุเมาแล้วขับรับเทศกาลสงกรานต์จำนวน423ศพขบวนที่13ไปรับวิญญาณที่เกิดเหตุด่วน